Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற அனைத்து இறை மக்களே, ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று கடவுள் நமக்கு கடந்த வாரம் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்காக முதலில் நன்றி சொல்லுவோம். இது கடவுளுடைய நாள், ஆண்டவருடைய நாள். நாம் இந்த ஆண்டவருடைய நாளிலே அவருக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். நம்மையும் முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லுகின்றார். நாம் செய்கின்ற பணிகள் யாருக்கானவை என்பதனை மிக தெளிவாக சொல்லுகின்றார். நம்முடைய மனிதம் முழுவதுமே எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்பதனை நமக்கு உணர்த்துகிறார். இந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்று உணர்கிற இந்த நிலை என்பது ஒரு உன்னதமான நிலை. நாம் அந்த கடவுளுக்கு, நம்மை படைத்தவருக்கு, நம்மை பாதுகாக்கின்ற அந்த கடவுளுக்கு, கடந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தை 4-7 வரை. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அளிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 113. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள். அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்தான்? ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 1 முதல் 8 முடிய. அன்பிற்குரியவர்களே,
அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இறைவனிடம் வேண்டுங்கள். பரிந்து பேசுங்கள். நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதனைகளாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்புசலும் இன்றி எல்லாவிடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இன்று நான் குறுகிய வாசகத்தை தெரிவு செய்து கொள்கிறேன். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த முறை இந்த கேசி கிறிஸ்டியன் யூடியூப் சேனலிலே சாத்தானை பற்றி ஒரு மறையுரை வழங்கிய பிறகு அந்த திருப்பிழையை கண்ட ஒருவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு, கடவுள் நமக்கு இருக்கின்ற பொழுது சாத்தானை நீ அப்படியே வாட்டுக்கு இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை, அந்த பக்குவம் நமக்கு நிச்சயம் வேண்டும். அதை நான் விரும்பி கேட்டேன். மக்களுக்கு இப்படியான மறையுரைகள் கொடுக்க வேண்டும் என சொன்னார். அவர் சொன்ன பிறகு எனக்கு ஒரு கதையை சொன்னார். அவர் ஏற்கனவே கேட்ட ஒரு கதையை. என் நற்செய்தியை நான் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னதை விட அந்த கதை ஒருவேளை உங்களுக்கும் பயன்படலாம் என்று எனக்கு தோன்றியது. இது ஒரு வெளிநாட்டு கதை. ஒரு வெளிநாட்டிலே ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற வேளையிலே கடவுளிடத்திலே போய் அவர் வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார் என்றால், இது நான் பல மருத்துவர்களை பார்த்து விட்டேன், எனக்கு நோய் நீங்கவில்லை. ஒருவேளை கடவுளே எனக்கு இந்த நோய் நீங்கிவிட்டால் என்னுடைய வீட்டை விற்று அந்த பணத்தை உமக்கு நான் காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன் என வேண்டுகிறார். வீட்டை விற்று அந்த பணத்தை காணிக்கையாக நான் கொடுத்து விடுகிறேன் என்று வேண்டுகிறார். இந்த கதைக்கு தலைப்பு கடவுளுக்கே அல்வா கொடுத்தவன். இதுதான் தலைப்பு. கடவுளுக்கே அல்வா கொடுத்தவன். ஏன்னா கடவுள்கிட்ட இப்படி வேண்டான். என்ன வேண்டான்? எனக்கு இந்த நோய் நீங்கிச்சுன்னா நான் வீட்டை விற்று வீட்டு பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டான். கடவுள் அவருக்கு உதவி செய்கிறார். கடவுள் உதவி செய்கிறார். அவனுக்கு நோய் நீங்கி விடுகிறது. உடனே யோசிக்கிறான், நான் எதுக்கு கடவுளுக்கு ஏன் வீட்டை விற்று இப்போ நான் காணிக்க கொடுக்கணும்? ஏன் கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? வீட்டை முழுமையாக விற்கணுமா? நிலத்தையும் விற்கணுமா? வீட்டை விற்கணுமா? அப்படின்னு யோசித்து பயன் அடைந்த பிறகு இதை யோசித்த பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறான். உடனே அங்கே போய் ஒரு பூனையை வாங்கிட்டு வரான். ஒரு பூனையை வாங்கிட்டு அந்த வீட்டில் கட்டி பூனையை அந்த கட்டின இடத்துல எழுதி வைக்கிறான். இந்த பூனையினுடைய விலை $30,000. இந்த பூனை வாங்குபவர்களுக்கு வீடு இலவசம் அப்படின்னு எழுதி வைக்கிறான். இந்த வீட்டை விற்க வேண்டும், வீட்டினுடைய பணத்தை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என நினைக்கிறானால் அந்த பணம் எங்கிருந்து வர வேண்டும் நினைக்கிறான்? பூனையை விற்று வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். இது கடவுளுக்கே அல்வா கொடுக்கிற கதை என்று அவர் சொன்னார். சில நேரங்களில் மனித மனம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இன்றைக்கு என்ன நம்ம சம்பாதித்தோம், நாளைக்கு என்ன சம்பாதிப்போம், இன்றைக்கு என்ன சேர்த்து வைத்தோம், நாளைக்கு என்ன சேர்த்து வைப்போம், எனக்கு இன்னும் 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 என்று சேர்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது நமக்கு ஒரு வரையறை என்று ஒன்று வேண்டும். தேவைக்கு மிகுதியானது என்று ஒரு வரையறை வேண்டும். நான் இங்கு தேவையை குறித்து பேசவில்லை. அன்றாட உணவு தேவை, அன்றாட தேவை, வாழ்வதற்கான ஒரு இடம், நல்லதொரு வாழ்க்கை, மகிழ்ச்சி, இவை பற்றியெல்லாம் நான் பேசவில்லை. கடவுள் அதை பற்றியும் பேசவில்லை. கடவுள் உலக செல்வம் என்று பேசுகிறார். இருவருக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று செல்வத்தை பற்றி பேசுகிறார். இயேசுவே நமக்கு பல ஊமைகளை சொல்லி இருக்கின்றார். செல்வந்தர் ஊமையை சொல்லி இருக்கின்றார். செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த செல்வந்தர் முக வாட்டத்தோடு சென்றதை அவரே நமக்கு சொல்லுகின்றார். அதை போல ஒரு ஏழை பெண்மணி தன்னிடமிருந்த 2 நாணயத்தையும் காணிக்கையாக கோயிலில் போட்ட பொழுது இயேசு அதை பார்த்து அந்த பெண்ணை அந்த உலகம் அறிய செய்கின்றார். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே கடவுள் தொடக்கத்திலிருந்தே யார் பக்கம் நின்றிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது செல்வந்தர் பக்கம் கடவுள் எப்போதுமே நிற்கவில்லை. இதைத்தான் இன்றைய வாசகங்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம், வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் என்றுதான் அவர் தொடங்குகிறார். தொடங்கிவிட்டு வறியோர் மீதும் ஏழைகள் மீதும் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளையும் தொல்லைகளையும் அவர்களுடைய கசப்பான அந்த வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அந்த நிலையை உணர்த்தி காட்டிவிட்டு, நீங்கள் இப்படியெல்லாம் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா, ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகிறார், அவர்களுடைய இந்த செயல்கள்
ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். கடவுள் மன்னிக்கக்கூடியவர், மறக்கக்கூடியவர். நாம் செய்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், மறக்கக்கூடியவர். ஆனால் மிக தெளிவாக சொல்லுகின்றார், ஒன்றையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஏனென்றால் அவர் செய்கிறது அவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறது. ஏழைகளை, வறியோரை ஒடுக்குகிற அந்த நிலை, அவர்களை பயன்படுத்துகிற அந்த நிலை. எனவே கடவுள் எப்பொழுதும் துன்பப்படுகிறவர்கள், வறியவர்கள், ஏழைகள் பக்கம்தான் அவர் நின்றிருக்கிறார். இதுதான் நம்முடைய விவிலியத்திலே, பழைய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். எப்பொழுதுமே ஏழைகள் பக்கம்தான் நின்றிருக்கிறார். கண்ணீர் விடுகிறவர்கள் பக்கம்தான் கடவுள் நின்றிருக்கிறார். தாமதித்திருக்கலாம், ஆனால் நீதி என்று வருகின்ற பொழுது கடவுள் ஏழைகள் பால் இறங்கி ஏழைகள் மீது தான் அன்பு செலுத்தியிருக்கிறார். ஏழைகள் பக்கம்தான் நின்றிருக்கிறார். இப்போது நாம் ஒரு கேள்வி வருகிறது, பணத்தை எப்படி நாம் கையாளுவது? இந்த சொத்து, பத்து, நிலம், சேகரிப்பு இவையெல்லாம் எப்படி கையாளுவது என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என்னுடைய குருமடத்திலே அதிபராக தந்தை அருளானந்த அவர்கள் மரித்த அவர்கள் இருந்தார். அவர் செய்வது வேணுமானால் ஒரு வேளை அது ஒரு இதெல்லாம் ஒன்று சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் எனக்கு புரிந்ததை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அவர் ஒரு இப்போ நாங்கள் பிரதர்ஸாக இருக்கிறவங்க போய் ஏதாவது கேட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த காசை அப்படி ஒரு சின்ன ஒரு சுருக்கு பையமா இருக்கும், அதில் கட்டி வச்சுருப்பார். அந்த காசு ஒருவேளை அதாவது செலவுக்கு கேட்கக்கூடிய காசு, அது எங்களுக்கு கொடுப்பதாக இருக்கலாம், செலவுக்கு இருக்கலாம், அதை வாங்கி வர சொல்வதாக இருக்கலாம். ஆனால் அந்த காசை என்ன பண்ணுவார்னா அப்படி எடுத்து அப்படி பொத்துன்னு போடுவார். அதை பார்க்கின்ற பொழுது நம்மள்ட்ட என்ன இதெல்லாம் ஒரு பெருசா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சொல்கிறாரா, இல்லை எதற்காக இப்படி போடுறாரு அப்படின்னு நினைப்பது உண்டு. அப்போ அப்படி போடுகிற அந்த நிலை என்பது ஒரு வகையான நிலை. அதை போல நான் ஒரு குடும்பத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இப்படி அதை சொல்லியிருக்கிறார், ஃபாதர் வீட்டில் காசு இருந்தால் அதை அப்படியே மூட்டை கட்டி வைக்கக்கூடாது ஃபாதர், அதை எடுத்து எண்ணி பார்க்கணும் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. எண்ணி பார்க்கணும், அப்போ தான் அது வளரும் அப்படின்னாங்க. இவையெல்லாம் மனநிலை. காசையும் பணத்தையும் எப்படி நாம் கையாளுகிறோம் என்கின்ற ஒரு மனநிலை. அதே போல் நான் வெளிநாட்டில் இருந்த பொழுது ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அந்த மனிதர் சொன்னார், ஃபாதர் விவிலியத்தில் என்ன ஃபாதர் குறைச்ச? விவிலியத்தில் பணத்தை பற்றியும், தொழில் முனைவோரை பற்றியும், அல்லது பணம் சம்பாதிப்பதை பற்றியும், பணத்தை கையாளுவதை பற்றியும் எங்கு குறைபாடாக இருக்கிறது? விவிலியத்தை நாம் சரியாக படித்தோம் என்றால் கடவுள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். பணம் சம்பாதிக்க கூடாது என்று அவர் சொல்லவில்லை, பணத்தை எப்படி கையாளுவது என்றுதான் அவருக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி சொன்னார். நான் பல நேரங்களிலே சேவை, ஏழ்மை, எளிமையான வாழ்வு என சொல்லி எது தேவையோ அதை நாம் மறந்து விடுகிறோமோ என்கின்ற நிலைக்கு கூட போய்விடுகிறது. கடவுள் எதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே கடவுள் நாணயத்தை கொடுத்து கேட்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், சிசாருக்கு உரியதை சிசாருக்கும், சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என நாணயத்தை பார்த்து கையில் வைத்து கொண்டு சொல்லுகிறார். ஏனெனில் அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது சீசருடைய உருவம். அது சீசருக்கான அது சொத்து. சீசருக்கு உரிய அந்த நாணயம் என்பது, அந்த மதிப்பு உள்ள அந்த நாணயம், பணம் என்பது அது அரசன், உலக அரசனுக்கு போகட்டும். ஆனால் கடவுளுடைய சாயல் கொண்ட மனிதர்களாகிய நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதனை மிக தெளிவாக அந்த இடத்தில் கடவுள் நமக்கு சொல்லிவிடுகிறார். பணத்தையும் பொருளையும் எப்படி நாம் கையாளுகிறோம் என்பதில் தான் இங்கு இருக்கிறது. அதோடு கூட பொறுப்பும் இணைந்து போய்விடுகிறது. அந்த பொறுப்பை தான் மிக தெளிவாக நமக்கு இயேசு சொல்லுகின்றார். யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கிறது? சிறியவற்றில் நீ பொறுப்பாய் இல்லை என்றால், பணத்தை கையாளுவதில் நீ பொறுப்பாய் இல்லை என்றால், வேறு எதில் நீ பொறுப்பாளனாய் இருக்கப் போகிறாய் என்ற கேள்வியை நமக்கு மிக தெளிவாக வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு 4ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருப்பேன். அப்படி படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு கடைக்கு போயிட்டு வர சொன்னார் எங்கள் அப்பா. நான் போனேன். போயிட்டு திரும்ப வரும்போது மீதி காசு அந்த பாக்கெட்டில் ஓட்டை இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த காசை பாக்கெட்டில் போட்டுட்டு பத்திரமா பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா கேட்குறாரு, பாக்கெட்டில் கையை விட்றேன், அங்கே காசு இல்லை. பலருக்கு நிச்சயமாக இப்படி அனுபவம் இருந்திருக்கும். ஓட்டை பாக்கெட்டுன்னு சொல்லுவோம், ஓட்டை பாக்கெட். காசு கீழே விழுந்தது தெரியாமல்
எங்கள் அப்பா ஓங்கி ஒரு அறை விட்டார். அதுதான் எங்கள் அப்பா அடித்ததிலும் எனக்கு தெரிய ஞாபகம் இருக்கிற முதல் அறை. காசை ஒழுங்காக வச்சு கொண்டு வர தெரில, நீ எல்லாம் வேறு எதுக்கு உருப்பிடுவ அப்படின்னு. அது எனக்கு பாடம். பாக்கெட்டில் வச்சிருக்கிற காசை ஒழுங்காக பத்திரமாக எடுத்து கொண்டு வர முடியாத நான் வேறு எதற்கு நான் பொறுப்பாளனாக உருவாவேன் என்று அவர் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். பல அப்பாக்கள், பல அம்மா நிச்சயமாக இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு காசும் பணமும் பத்திரமாக நாம் வைத்திருக்க வேண்டும் என்பது நமக்கான பொறுப்பை காட்டுகிறது, பொறுப்புணர்வை காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், சிறியவற்றில் நம்பத்தகுந்தவராய் இருக்க வேண்டும். அப்பொழுது மிகப்பெரியான பொறுப்பு. நீ யோசித்து பார்த்தோம் என்றால், கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்றால், எனக்கு ஒரு குருவாக வாழக்கூடிய பொறுப்பை கொடுக்கிறார் என்றால், அவர் சிறியவற்றில் ஒருவேளை என்னை நம்பிக்கைக்குரியவராய் பார்த்தாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பொறுப்பு எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு, இதை கொடுத்திருக்கிறார். இதைவிட இன்னும் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுப்பாரானால் நான் ஒரு விஷயத்திலும், சிறிய விஷயத்திலும் நம்பிக்கைக்குரியவனாய், கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவனாய், பொறுப்பாளனாய் இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தையாக, ஒரு தாயாக இருக்கிறீர்கள் என்றால், ஒரு நல்ல தந்தையாக, தாயாக உருவாவதற்கான பொறுப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஒரு சமூகத்திலே ஒரு நல்ல தலைவராக இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால், ஒரு குடும்பத்துடைய தலைவராக இருக்க விரும்பினால், ஒரு சிறிய பொறுப்பை இருக்கின்ற பொழுது அதில் நம்பத்தகுந்தவராயும் பொறுப்புள்ளவராயும் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நாம் யோசித்து பார்க்கின்ற அழைப்பு கொடுக்கிறார் கடவுள். ஆக இந்த பணத்தையும் இந்த செல்வத்தையும் கையாளுவதில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய பிள்ளைகள் நாம் பணத்தை பணமாக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அது கடவுளாக ஒருபோதும் மாறாது. பணம், செல்வம் ஒருபோதும் கடவுள் நமக்கு கிடையாது. கடவுள் நமக்கு வேறொருவர் இருக்கிறார். அவர் நம்மை படைத்தவர், காப்பவர், நம்மோடு இருப்பவர். அவருக்கு இணையாக ஒருபோதும் செல்வமும் பணமும் சொத்தும் கூட வராது. நமக்கு எவ்வளவோ பாடங்கள் நமக்கு தெரியும். பிறக்கும்போது நாம் வெறுங்கையராய் வந்தோம், இறக்கும் போதும் நாம் வெறுங்கையராய்த்தான் செல்லுவோம். இடையில் எதற்கு இப்படிப்பட்ட பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் இவ்வளவு தூரம் ஓடுகிறோம்? வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுவிட்டு அன்றாட வாழ்க்கையில் பொறுப்புள்ளவராய், நேர்மையுள்ளவராய், இருக்கின்ற பணத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்த பக்குவம் உள்ளவர்களாய், நல்ல கிறிஸ்தவர்களாய் இன்று வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைய தினத்திலே கடவுள் முன்னிலையில், கடவுளே உங்களுக்கு இணை வேறு எதுவும் இல்லை, நாங்கள் பணத்திற்காக, செல்வத்திற்காக, அதில் வரும் பேரும் புகழுக்காக நாங்கள் உங்களை நான் மாற்றி வைக்க முடியாது, உங்களுக்கானவர்கள்தான் நாங்கள் என்பதை கடவுளிடத்தில் நாம் சொல்லி நாம் ஜெபிப்போம். அதைத்தான் இன்று 2ஆம் வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நான் வாசிக்கின்ற பொழுது ஒரு வரியை நான் இன்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. கோயிலில் ஜெபம் சொல்லும்போது பார்த்துருக்கிறேன், என்னையும் உட்பட சில நேரங்களிலே பெண்கள் மிக விரைவாக கையை உயர்த்தி ஜெபிப்பார்கள். பெண்களில் பல பேர் கை உயர்த்துவது கிடையாது, ஆனால் பெண்களில் அதிக பேர் கையை உயர்த்தி ஜெபிப்பார்கள் என்று மிக தெளிவாக பவுல் சொல்லுகின்றார். எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலுமின்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன் என சொல்லுகிறார். இந்த வரி எனக்கு இன்று பிடித்த வரியாக மாறிப்போனது. ஏனெனில் ஆண்கள் பெண்கள் என்று அல்ல, கடவுள் இந்த உடல், கடவுள் மிகப்பெரியவர். நம்ம துணூண்டு ஒரு உடல். இந்த உடலில் இந்த கை எவ்வளோ நீளம் வந்துடும், அந்த கையை இப்படி உயர்த்தி ஜெபிப்பதனால என்ன குறைபட்டு போகுது? நாம் உயர்த்த மாட்டோம். இப்படி உயர்த்தி ஜெபித்தா ஏதோ அல்லேலூயா குரூப் அப்படிங்கிற மாதிரிலாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த சிறு உடல் உயர்ந்தாலும் நீண்டாலும் கடவுளுக்கு மிகச்சிறியது தான். எனவே இந்த உடல் முழுக்க கடவுளுக்கு சொந்தம். நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எந்த பணமோ செல்வமோ பொருளோ கடவுளுக்கு இணை இல்லை என்று நேர்மையானவர்களாக, பொறுப்பானவர்களாக நம்மை முழுமையாக கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த நாளிலே நாம் இறைவனிடத்தில் ஜெபிப்போம். கடவுள் சிட்டுக்குருவிகளை பார்ப்பது போல நம்மையும் நிச்சயமாக கவனித்துக் கொள்வார், நம்மையும் பாதுகாப்பார், அரவணைப்பார். கடவுளுடைய பிள்ளைகள் இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வோரை நம்புகிறேன்.
துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அறையப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியார் நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருச்சபையினுடைய தலைவர்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நாட்டினுடைய தலைவர்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும் சேர்த்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் சிறியவற்றில் பொறுப்புள்ளவர்களாய், செல்வத்தை பணத்தை கையாளத் தெரிந்தவர்களாய், முன்மதியும் விவேகம் கொண்டவர்களாய் வாழுவதற்கு இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த உலக செல்வத்தை பயன்படுத்த, அதே நேரத்தில் நேரிய வழியில் மக்களை, கடவுளுடைய பிள்ளைகளாகிய இந்த மக்களை காப்பாற்ற நல்ல உள்ளமும் தெளிவான எண்ணமும் வேண்டுமென மன்றாடுவோம். படிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களை ஒரு வாரமாக, ஒரு மாதமாக, ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களுடைய பயணத்தை ஆசீர்வதித்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எடுத்த முயற்சிகளை ஆசீர்வதித்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக இந்த வாரத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதி, உம்முடைய தூய ஆவியினால் எங்களை வழிநடத்தும். குறிப்பாக மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயுற்றவர்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் மீண்டும் நலம் பெற, உடலிலும் உள்ளத்திலும் உறுதி பெற நிதாமை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் இடத்தில் கேட்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகள், தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், ஞாபக சக்தியோடு தேர்வினை எதிர்கொள்ளவும் ஆசீர்வதிப்பீராக. கல்லூரி செல்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திருமணம் நடைபெறாது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவும், திருமணம் நடைபெற்ற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த உலகிலே பசியாக இருக்கக்கூடியவர்கள் பசியின்றி இருக்க, நல்ல உள்ளங்கள் வழியாக பசித்தோருடைய பசியாற்ற அன்பு செயல்களில் நாங்கள் நிறைந்திட எங்களை ஆசீர்வதியும். ஏழைகளுக்கு இறங்கிட எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதியும். இந்த உலகில் ஏழைகள் இல்லாத நிலை இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும். இந்த பணத்தையும் செல்வத்தையும் ஏதோ ஒரு மனிதரிடத்திலோ சில மக்களிடத்திலோ மட்டுமே அது சேர்ந்து விடாது, எல்லோருக்கும் பகிரப்படவும், எல்லோரும் இன்புற்று வாழவும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய இறை ஆட்சியுடைய மதிப்பீடுகள் இந்த உலகிலே வாழ எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இன்னுமாக என்னுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆனந்தமே
சகோதரிகள் நம்மை ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி வரை குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரளமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்விப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக.
அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.